தமிழ்நாடு முழுக்க அரசினுடைய அங்கீகாரம் பெற்று அரசினுடைய உரிமம் பெற்று இயங்கக்கூடிய கல்குவாரிகள் மொத்தம் 1700 இருக்கு. அதுல ஒவ்வொரு கல்குவாரிலையும் 1 ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அமைச்சரினுடைய உதவியாளர் தரப்புல இருந்து தமிழ்நாடு முழுக்க உள்ள மாவட்ட அளவிலான ஜாயிண்ட் டைரக்டர் சொல்லக்கூடிய கனிம வள இணை இயக்குநர்கள் அவர்களுக்கு மறைமுகமாக உத்தரவு போகுது. ஸோ இவர்களும் தமிழ்நாட்டில் உள்ள இந்த எல்லா குவாரி உரிமையாளர்கள்ட்டையும் அப்படியே புஷ் பண்ணி பேசி அந்த கமிஷன் வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் போன்ற பகுதியில் உள்ள குவாரிகள் ஏற்கனவே இப்போ கோடிக்கணக்கில் கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை, தெரியாமல் நடக்குது அப்படிங்கிறதான் ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகளாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய ஸ்கேம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கூடவே எதற்காக இவ்வளோ இந்த அளவுக்கு இவர்கள் இப்போ திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷனுடைய தேதி அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவர்கிட்ட இருக்கிற பவர் போயிடும். இப்போ மினிஸ்டர் கிட்ட இருக்கிற பவர் போயிடும் இல்லையா? அப்போ தேர்தலுக்கு முன்னாடியே நாம ஒரு 500 கோடி ரூபாய் டார்கெட் வச்சு நம்ம அதை அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காகவே முழு நோக்கில் நம்ம கழக ஆட்சி ஈடுபட்டு இருக்காங்க. சரி, இப்போ சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த கல்குவாரி உரிமையாளர்கள் வெளியே சொல்லலாமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர்கள் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாத மாதிரி இல்லை. அவர்கள் இதுல இன்னும் வெளியே ஏதாவது பேசினாங்கனாலோ இல்லை தனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க மறுத்தாங்கனாலோ என்ன பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்காங்கன்னா, சிறிய சிறிய கட்சிகள்லாம் இருப்பாங்க. அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே திரட்டி கொண்டு போய் ஒரு லெட்டர் பேட் கட்சிகள் சொல்லுவோம் இல்லையா, நம்ம கட்சியில் ஆள் இருக்க மாட்டாங்க, கட்சியோட பேர் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கட்சிகளை வச்சு இந்த குவாரிகளுக்கு எதிராக அறிக்கை விடுறதா இருக்கட்டும், இவர்களை வச்சு அங்கே ஒரு அரசியல் பண்ணி அவர்களை ஆஃப் பண்ணுறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி இப்போ கனிமவளத்துறையில் இவ்வளோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கனிமத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய நபர் அமைச்சர் ரகுபதி அவர்கள் தான். ஸோ அவரினுடைய உதவியாளர்கள் செய்து மற்றும் ரஃபீக் தான் இந்த வேலைகள்லாம் பார்ப்பதாக செய்தி. அப்போ இந்த விஷயத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுத்து சரி பண்ணணுங்கிறது ஒன்று. அதே மாதிரி இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு கொலாப்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா அமைச்சரினுடைய பிஏ அவர்கள் அரசு அதிகாரிகளுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவர்கள் இந்த மாதிரி குவாரி உரிமையாளர்களுக்கு இல்லை தொழிலாளர்களுக்கு தொழிலதிபர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறது இருக்கு இல்லையா? இது ஒரு தவறான சிஸ்டம். இது இங்கே மட்டும் தான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பல இடங்கள்ல இருக்குது. நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட டாஸ்மாக் ஊழல் 1000 கோடி ஊழல்லாம் நம்ம பேசியிருப்போம். அந்த 1000 கோடி ஊழல் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் கூட உதயநிதி அவர்களுக்கு நெருக்கமான வட்டாரத்தில் உள்ள ரத்தீஷ் அப்படிங்கிற நபர் தான் விசாகன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாஸ்மாகினுடைய இயக்குனர் அவர்கள்கிட்ட பேசி என்ன பண்ணுறாரு, இங்கே அவர் ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன சரக்கு நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வாட்ஸ்அப்பில் பேசுகிறாரு. இது நமக்கு வாட்ஸ்அப் உரையாடலாகவே வெளியாச்சு, நம்ம பார்த்துருப்போம். அப்போது ஒரு அரசு அதிகாரி இந்த சிஸ்டமே பார்த்தீங்கன்னா அமைச்சரோ இல்லை முதலமைச்சரோ பண்ணாங்கன்னா பரவாயில்ல, அவர்களுடைய உதவியாளர்களே பண்ண முடியும். அப்படின்னா ஒரு பிரச்சனைனா நம்ம உதவியாளர்கிட்ட போய் நின்னா போதும் நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மக்களுக்கு வரும். அரசு அதிகாரிகளுக்குமே என்னன்னா நாம இவர்கிட்ட நம்ம சொல்லி ஏதாச்சும் சமாளிச்சுக்கலாம், இல்லை இவர் நினைச்சாருன்னா அமைச்சர் ஒத்துப்பாருங்கிற மாதிரி அந்த அதிகாரத்திற்கும் அரசு அதிகாரத்திற்குமே இடையில ஒரு சின்ன கேப்பு. அதுல இவ்வளோ பெரிய ஊழல் நடக்குது அப்படிங்கும்போது நம்ம இதை கவனிக்கணும் இல்லையா?